வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை! ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர்! ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். அது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இதை ஏன் பண்றாஸ்? ஜில் சொன்னமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு blush கூட இருக்கிறது. என் கன்னத்தில் blush போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணார். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய். அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடிய உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது. ஜெல் மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ இல்லை, நீ என்ன பைராய்? சாக்லேட் அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது. ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம்.
சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. பொடி ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே மிதம் இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஆம். ஓ ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்யற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள். KO. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டுல இருக்குது. இது சாக்லேட் போல தெரியுது. முயற்சி செய் ஜில். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவையா. நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன. வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது. நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு. இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும். இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது.
எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம்! பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுவுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள். அது என்னை போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லீலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி,
சந்தோஷமாக இருக்கிறான் சார்லி. அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ என் பொழுதுபோக்கு பை. அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும் செல்லுங்கள். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பார்க்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? பீகோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் நிக்கோல், நீ விதையலாம். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் கேளவில்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். போயிட்டு வரேன். அவங்க எல்லோரும் நிக்கோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், மிக்கி, அவளை நாங்கள் ஒரு பிடியுங்கள். கேக் சேர்க்கிறோம். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன? நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள். நான்
அதியாச்சி. என்ன பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு குழந்தைக்கு என்ன வேண்டும்? Hi, I'm French fries. Ours, even my bear. Actually, inspired favorite na burger. Hatch by oil and portion. So na எப்பறே McDonald's இல் உருளைக்கிழங்கு ஆர்டர் பண்றேன். எனக்கு ஏற்கனவே orange French fries jobs. Marion the party. நான் இதை எடுத்துறேன். அது நல்லது. ஓ ராக்ஸி, நீ கவனமாக இருக்க வேண்டும். ஓ ஆம், நான் புரிந்து கொள்கிறேன் பாட்டி. நான் எங்கே இருந்தேன்? ஓ, எனக்கு ஒரு வானொலி தேவை. வானொலியுடன் எனது கடைசி அனுபவம் வெற்றிகரமாக இல்லை. நான் சமையலறையை மறுபடியும் செய்ய வேண்டியிருந்தது. சரி, நான் டாஸ்டரில் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம். இது நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். ஆம், சரியா? இவ்வாறு குளிர். ஆம், சரி. இப்போது நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஓ பெண்களே, சரி, நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். தோலை நீக்குவோம். Southwest Berlite Kurenke, just spicy for down breakers, rubs, being our dickens. அப்படியே சரன்ஸ் செப்படி நாங்கள் துண்டுகளை ஒன்றாக சேர்த்து அவற்றை ஒரு உருளையாக உருட்டுகிறோம். அதை ஒரு கம்பியால் சரி செய்யுங்கள். இப்படி கம்பியில் உருளைக்கிழங்கு ரோல்களை பெறுகிறோம். தயார். அவற்றை சூடான எண்ணெயில் ஆழமாக வறுக்க வேண்டும். இப்போது உருளைக்கிழங்குகள் பொன்னிறமாக மாறுவதற்காக காத்திருக்கிறோம். ஓ, அவை இன்னும் சுட வேண்டும். ஆம், அது போதுமானதல்ல. ஏய், என் துருவியை எங்கே எடுத்துச் செல்கிறாய்? சேவ், உங்கள் துருவி அந்த வயதான பெண்மணிக்கு இரக்கம் காட்டுகிறதா? நான் செய்துவிட்டேன். அடுத்த முறை தாராளமாக இருங்கள். சரி, இப்போது உருளைக்கிழங்குகளை அப்படியே அரைப்போம். இப்போது கொஞ்சம் மாவு சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு முட்டை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். நாம் உருளைக்கிழங்கு மாவு பெற வேண்டும். இப்போது எனக்கு ஒரு அச்சு தேவை. அதயம் வடிவில் நிச்சயமாக, ஏனெனில் பாட்டியிடமிருந்து வரும் அனைத்து உணவும் அன்புடன் செய்யப்படுகிறது. இப்போது நாம் உருளைக்கிழங்கு மாவை அச்சில் வைக்கிறோம் மற்றும் பல இதயங்களை அப்படியே உருவாக்குகிறோம். மோல்டை நீக்கி அதை ஓவனுக்கு அனுப்புகிறோம். ஓ ராக்ஸி, உன் ஃப்ரைஸ் எரிகிறது. செல்லம். என்ன? ஓ இல்ல, நீ சரி. நான் அவற்றை விரைவில் எடுக்க வேண்டும். ஓ, முடியாது. எல்லா உருளைக்கிழங்குகளும் கருகிவிட்டன. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. நான் என்ன செய்யலாம்? அது சரி, நம்ம ரொட்டியை பயன்படுத்த போகிறோம். சில துண்டுகள் போதுமானது. ரொட்டியை சிறிய செவ்வகங்களாக வெட்டுங்கள். அப்படியே பிறகு சதுரங்களாகவும் பிறகு சிறிய பட்டைகளாகவும். அப்படியே. இப்போது நாங்கள் அவற்றை இந்த மெக்டொனால்ட்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரை பாக்ஸில் வைக்க போகிறோம். ஆம், சிறப்பை மறக்காதீர்கள். நமக்கு கெட்சப் இல்லை, ஆகவே ஸ்ட்ராபெரி சிரப் கூட சிறப்பாக இருக்கும். அதை மேலே ஊற்றுவோம். இது அற்புதம். இப்போது நட்ஸ் தூவுவோம். ஓ ஆம், பாட்டி காத்திரு. நான் என்ன கண்டுபிடித்துள்ளேன் பாரு. அது குளிர்ச்சியாக இல்லையா? ஆமாம் ராக்ஸி, நீ அருமையாக செய்தாய். சரி, என் உருளைக்கிழங்கு பன்கேக்களும் சமைந்து விட்டன. ஒரு தட்டில் மாற்று. அப்படியே பண்ணி மேலே கெட்சப்பால் ஒரு இதயம் வரைவோம். ஓ ஆம், நீ என் கேசப்பை எடுத்துக்கொண்டேன். அதை திருப்பி கொடு. இல்ல, இது துருவி பொரிக்காக. உருளைக்கிழங்குகளின் மீது கெட்சப் ஊற்றி தயார். இப்போது குளோய் அதை சுவைக்கலாம். சாப்பிடுங்கள். வாவ், எவ்வளவு அதிகமான உருளைக்கிழங்குகள். இந்த அழகான இதயங்களுடன் தொடங்க விரும்புகிறேன். அவற்றை முயற்சிப்போம். இல்லை, ரொம்ப எளிது. சரி, இந்த உருளைக்கிழங்குகளை குச்சியில் வைத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இதை சுவைக்கலாம். வாவ், மிகவும் ஒரு அருமை. அவை கேட்சப்புடன் நன்றாக பொருந்துகின்றன. சரி, இங்கே என்ன? மெக்டொனால்ட்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். முடியாது.
இல்லை, இது உருளைக்கிழங்கு கூட இல்லை. இது ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் நட்ஸ் சேர்க்கப்பட்ட ரொட்டி. ருசியானது, எனக்கு பிடித்திருக்கிறது. ராக்ஸி, நீ வென்றாய். ஆம், முதல் வெற்றி எனக்கு. பாட்டி, நீ என்னை ஆதரித்தாய். நன்றி. இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். நீ எனக்காக அதை செய்யவா? நீ அதை செய்ய முடியும் என எனக்கு நிச்சயம் தெரியும். சரி ராக்ஸி, உனக்கு ஒரு மாயாஜாலம் வேண்டுமா? முழு பழங்களும் கனி கூட ஒரு அழகான துண்டாக மாறுவது எப்படி? தயார் தானே? போய்லா, இது வேலை செய்ததா என்று பார்ப்போம். இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு மாயாஜாலக்காரன், நீங்களும் அறிவீர்கள். இப்போது நாம் ஒரு உடனடி உரை ஸ்ப்ரே எடுத்து தொடங்குவோம். ஓ, நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன். ஓ, என் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. எனக்கு எதுவும் தெரியவில்லை. சமையல்காரர், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? நிறுத்து, இனி அதை செய்யாதே. இந்த ஸ்ப்ரே திருப்பப்படணும். நம்ம பழங்களை ஸ்ப்ரே பண்றோம். இப்போது உறைஞ்சு விட்டன. இப்போது நம்ம ஒரு கண்ணாடியை எடுத்து அதுல குழாய்களை அரைக்கிறோம். அப்படியே இது போல இது ஒரு உறைந்த பழ காக்டெயிலாக இருக்க போகிறது. அது புத்திசாலித்தனமா இல்லையா? இன்றைய குழந்தைகள் அதை மிகவும் விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். சரி, தயார். இப்போது நாங்கள் சிறிது தண்ணீர் சேர்க்க போகிறோம். சரி, அது போதுமானது. ஒரு குழாய் தேவை. இத பாருங்க, பழ ஆஸ். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க செஃப்? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு ஷேக்கர் தேவை. அதுல விற்பனை இயந்திரத்திலிருந்து கம் வைக்கிறோம். இன்கம் அதிலிருந்து எப்படி ஒரு காக்டெயில் செய்வது? அதை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு உறுதியானது என் தாடை. ஓ, நான் அதை கீழே விட்டுவிட்டேன். அதை சாப்பிட முடியாது. பப்ளிக் அம்மா நீக்கி தாடையை மீண்டும் இடுங்கள். ஓ, நான் நல்லா இருக்கிறேன். அது நகைச்சுவையாக இருந்தது பாட்டி. நீ ஒரு மாயவாதி. சரி, சுவைக்கும் கோழி மட்டும் பொருள் அல்ல. நீ நிறைய கருநெல்லிக்காய் சுவை கொண்ட சிறப்பூற்ற வேண்டும். மேலும் மேலே வெள்ளி தூள் அதிகமாக சேர்க்க வேண்டும். நிச்சயமாக அது மிக பிரகாசமாக இருக்கும். நிரப்பு மேல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுகிறோம். அப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். இதை சேடில பண்ண வேண்டும். ஓ ஆம், என்ன அழகான மனம். சரி, அதை விற்பனை இயந்திரத்தில் ஊற்றுங்கள் மற்றும் குடிநீரை குடை மற்றும் ஒரு ஸ்ட்ரா கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். அருமை செஃப், அருமை. சரி, நம்முடைய மாமர்லேடுகளை பிளெண்டர்ல போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரைட் சேர்க்கலாம். அது போதும். இப்போது நாம் தொடரலாம். அத ஆன் பண்ணுவோம். ஓ இல்ல, மூடிய பத்தி மறந்துட்டேன். ஆனால் சரி, இது ருசியாக இருக்க வேண்டும். கரடி வடிவில் ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சேன். அதுல காக்டெயில ஊற்றி ஒரு ஸ்ட்ரா போடுறோம். அதை பாருங்கள், இது அழகாக இல்லையா? நானும் முடித்து விட்டேன். குளோய், விரைவில் முயற்சி செய். சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ வாவ், எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த அழகான டெடிகருடன் இருந்து தொடங்க விரும்புகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது நிறமுள்ள காக்டெயில். அதை சுவைக்கலாம். ஓ, எனக்கும் இது பிடிக்கும். பல்வேறு சுவைகள். ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த பெரிய பிரகாசமான காக்டெயிலை பாருங்கள். ஓ, அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அது அழகாக ஒளிர்கிறது. எல்லா காக்டெயில்களும் அருமையாக இருக்கின்றன. எதை தேர்வு செய்வது? நீங்கள் அனைவரும் இப்போது வெற்றி பெறுகிறீர்கள். ஓ, நன்றி செல்லமே. எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது. ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன்.
ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குலோ குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, she can. நான் ஒவ்வொரு செகண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கல்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது. ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய தூணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள்.
அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின், சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை பவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய தூண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்டில் மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள்னா அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அது சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணே? நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? சரி, சமையல்காரர் இவ்வழக்கில் உள்ளார். எனது போன்ற நிபுணருக்கு உங்கள் ஆர்டரை தயாரிப்பது எந்த சிக்கலும் இல்லை. நாம் ஒரு வட்டமான போல்ட் எடுத்து நடுவில் வெட்டுகிறோம். நமக்கு 3 அடுக்குகள் கிடைக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் சுவையான கிரீமால் தடவப்பட வேண்டும். முதல் கேக் தயார். நாம EBR 2 கட்ட தொடங்கலாம். பெர்ஃபெக்டோ. மம்மா மியா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பார்க்க மீதம் இருக்கும்போது தேனை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்வோம். பாட்டி, எனக்கு தேன் கொடு. முடியாது, எனக்கு இதே அதிகம் தேவை. ஓ, நன்றி. தவறாக இருக்கிறாய். ஓ, சுறுசுறுப்பாக தேனை திருப்பி கொடு. சாட்சி, நீ போவையாளா? ஆம். ஓ, அதுதான். என்ன? போய் ஒளிஞ்சி. அப்படியா? ஓ, என் பொறி எங்கே? அது எனக்கு தேவைப்படும். எனது வெள்ளைப்பற்களின் சிரிப்பை எப்படி புரிகிறீர்கள்? சரி, வேலைக்கு இறங்குவோம். இப்போது பாட்டி கேக்கின் நடுக்கில் தேனை ஊற்றப் போகிறார்கள். அது அழகாகவே இருக்கிறது. இப்போ கிரீம். இதை பண்ணலாம். நான் அதை அலங்கரிக்க போகிறேன். எனக்கு தோன்றுகிறது என் பேத்தி இதை விரும்புவாள். அவளுக்கு எப்பொழுதும் இனிப்புகளின் மீது ஆசை உண்டு. அதனால் அவளின் பிடித்த ஜெல்லிகளை சேர்க்குங்கள். அது ஹபா பபா வச்சிருக்கிறது பசீப்பு. ஓ, அதை பிறக்க முடியாது. ஓ, என்னோட பற்கள் உதவுமா? ஓ, வேறு வழி இல்ல. சரி, நான் ஒரு காலோர கிடைச்சிட்டேன். கவனமாக இரு. கண்ணே, பாட்டி எல்லாத்தையும் திறக்க போறார். பாரு,
வேணாம் உனக்கு. நானா? நீங்கள் அருமை. ஹபா பபாத்தை விட மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இது ஸ்ட்ராபெரி ருசி கொண்டது. ஆஹா, நான் அதை தேர்ந்தெடுக்காமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், நான் ஒரு பலூன் உருவாக்கினேன். இப்போது என் கேக்கின் வெளிப்புறத்தையும் சில பால்கணத்தால் அலங்கரிக்க போகிறேன். இது மெல்லிய தியாப் அழகாக இருக்கும். என்னுடைய அம்மா அதை அடிக்கடி செய்வதை பார்த்திருக்கிறேன். நாங்கள் இந்த கேக்குக்கு லேபிள் போட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஹபா பாபா கேக். இப்போது சரி, தேனின் பதிலாக சுவையான ஒன்றை பயன்படுத்துவது மேல். நான் சிரப்பு, சிற்றரிசி எசன்ஸ் பயன்படுத்த போகிறேன். எல்லா குழந்தைகளும் அதை விரும்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். மெழுகு கண்டியாக இருந்து நான் ஒரு வண்ணமிகு அலங்காரம் செய்வேன். அது முழுவதும் சுற்றிக்கொள்ளும். ஆம், என் லேபிள் பற்றி உங்களுக்கு என்ன உணர்ச்சி? இது ஸ்கிட்டல்ஸ் மற்றும் இது சாப்பிடக்கூடியது. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. ஆஹா, இங்கு இனிப்பு பொருட்கள் நிறைய இருக்கின்றன. வேண்டாம், நான் மிகவும் பசிக்கிறார். இந்த ஸ்கிட்டல்ஸ் யார்? ஆம், போதும். அது சாகஷ்வமா இருக்குது. அது தேனா சுவாரஸ்யமா இருக்கு. கொஞ்சம் ஜாம். அப்படியா? நான் மூணாவது கேக் சாப்பிட விரும்புகிறேன். அது ஹபா பபா போல் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே பப்ளி உண்டா? இந்த ஃப்ரீக் சிறந்தது தங்கைதான். நப்தானா, நன்றி. சிறப்பான வேலை. அடுத்தது என்ன? நாங்கள் காத்திருக்கிறோம். என்ன ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீடு? அது என்ன? மிகவும் சரி. சமையல்காரருக்கு அதற்கென ஒரு சிறப்பான ஆயுதம் உள்ளது. இது உலகிலேயே கூர்மையான அரிவாள். இது எல்லா வடிவங்களையும் கண நேரத்தில் வெட்டி விடுகிறது. நீங்கள் ஒரு எதிர்கால வீட்டை காண்கிறீர்கள். சரி, நான் ஹாம்பீர் முடித்து விட்டேன். அதை ஓவனில் சுடுவோம். ஆமாம் பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, இதை கொண்டு செல்லவே முடியவில்லை. என் பேத்திக்காக பக்கத்தில் உடுத்திய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்தேன். ஏனெனில் என் கைகளால் வளர்த்ததுதான். இது ஆரோக்கியமானதுமின்றி அற்புதமானது. மேலும் உங்கள் இனிப்புகள், நாங்கள் சில சந்தனை பயன்படுத்துவோம் மற்றும் ஒரு சிறப்பு பந்தலுடன் அதை ஒரு தட்டில் வைத்து விடுவோம். பாருங்கள், மிக சரியானது. இப்போது அதை முழுவதும் தடவி விடுகிறோம். முரக்கடையில் கட்டலாம். அதை செய்யாதே. இங்க வர்க்கத்தில் கொத்தமல்லி, ப்ரோக்கோலி, சில உரையாடல்கள். நோடெல்லாம் பயன்படுத்தியால் போதுமா? இங்க ஏசக் திரும்பி சுற்றி தேவையில்லை. வெறும்ப நுடல்லாவிலே முக்கி கொட்டி ஒன்றாக ஒட்ட விரல்கள். பிடிச்சிருக்கிறதா? அலங்கரிக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா, என்ன செய்து விட்டேன்? நான் வீட்டை தீட்டு விட்டேன். அது சங்கடமாக இருக்கிறது. அது வேலை செய்யாது. ஒரு நிமிடம். சமையலர் சமையலறையில் தீயை அனுமதிக்க மாட்டார். இதோ தீயணைப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஓ, whipped cream. Durvernspauen. Entisa. ஆஹா, சாமிய கரிஸ்படி மானத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். என் ஜிஞ்சர் பிரெட் வீட்டை மேடையில் வைக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் தோசுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆஹா, இது பிரமாதமாக இருக்கிறது. இதற்கு தேவையானவை இனிப்பு மற்றும் லாலிபாப் மட்டும்தான். எனவே அதை அலங்கரிப்போம். சரி, இறுதி பார்வையும். சூப்பராக இருக்கு. நாம ரெடியா இருக்கோம் பிள்ளை. ஓ
இது என்ன? நான் நினைக்கிறேன் டெடி பியர் தான் உயிர் பிழைத்தது. இல்லை, அது வேலை செய்யாது. அப்பா, பாட்டி காய்கறிகளால் ஒரு வீடு கட்டியிருந்தாரா? வீட்டை விட ரொம்ப நல்லது. சனை நல்ல இருக்கு, சுவை உங்களுக்கு பிடிக்காது. சுவையான சாவீடி தானே நான் ஆசைப்பட்டேன். உண்மையில இது அதிகம் சுவையாக இருக்கு. நிறைய கும்பு இருக்கு. முயற்சி செய்து பாருங்கள். சுவையானது மற்றும் ஒரு எலுமிச்சை. ஹாப்ரே. அருமை. இது ஒரு சந்திப்பு. மூடித்தா. சேங். ஹalleluya. அது கேட்டிருக்கியா? ஓ, கண்டிப்பா. ஆஹா, நீ முடிச்சிட்டியா கண்ணு? ஒரு நிமிஷம். முடிஞ்சது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். இது எனக்கு மிகவும் எளிது. ஓ, இனி மீண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டா? அது ஆரோக்கியமாக இல்லை. அற்புதம், நீங்கள் அதை செய்யலாம். பெற்றாம். இப்படியான சந்தர்ப்பத்திற்கு எனக்கு ஒரு பச்சை டோனட் சுகர் பெட்டி இருக்கிறது. அவற்றை பேன்ஸ் பதிலாக பயன்படுத்தலாம். எதையும் சமைக்க வேண்டியதில்லை. அதை இரண்டாக வெட்டி இது அருமையாக இருக்கும். குறிப்பாக அதில் நீங்கள் ஒரு சாக்லேட் பாறை போட்டால். இது ஃப்ராஸ்பெரி சாக்கு இருக்கிறது. அதனால நான் சில மீதியை சாப்பிட உள்ளேன். சூப்பர். இப்பொழுது நாம் கமிக்கு மேலே வைக்கிறோம் மற்றும் அதுக்கு சாக்லேட் சிரப் தெளிக்கிறோம். இது மிக சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது ஒரு சர்க்கரை குண்டு. எனது பர்கருக்காக 3 வண்ண மிகுந்த எள்ளு பூனசி எடுத்து அதை துண்டுகளாக வெட்ட போறேன். அப்பள் நறுக்கப்பட்ட இறைச்சியால் பாட்டியை தயார் செய்கிறோம். அதை உருட்டி அடுப்பில் வைக்கலாம். அதை கரண்டியால் அழுத்தினால் சரியான வடிவம் உறுதியாகும். கட்லெட் வெந்துவிட அதை நன்றாக பிரெடில் வைக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருடனும் கொஞ்சம் தக்காளி மற்றும் ரொம்ப சுவையான பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீஸ் ஸ்ட்ரிங். ஓ, என் பன் எப்படி இருக்கிறது செஃப்? ஓ, அது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. பேர குழந்தை எனது வடிவமைப்பை கண்டிப்பாக விரும்புவாள். நான் புதிய சாலடை மற்றும் இதய வடிவில் கட்லெட்டை உள்ளே வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அன்புடன் சமைக்க வேண்டும். வெள்ளரிக்காய், தக்காளி, முடிந்தது. செல்லம், நீ நிறுத்த வேண்டும். ஆமா, சரி. டடா. பர்ஸ் வீண்டிங்க. அது அழகாக இருந்தவன். Circus restoration தோன்றுவேன். இதுல சீமோர் ஸ்டீரிங் இருந்துச்சு. என்னது? ஓ, இது ஸ்ட்ரெயிட் ஃபார் வினோதமா இருந்துச்சு. இதுல சாக்லேட் உள்ளது. இல்ல, அத நான் சாப்பிட விரும்பல. சிராம்ஷோன் அடங்கிப்பீங்க. ஆனால் ஒன்றில் 3 செய்வதற்கு நினைத்தேன். புத்திசாலித்தனமான ஆன்ஸ். ஓ, எனக்கு உம்மாவா பிடிச்சிருக்கேன். மேலோட்டத்திலேயே உள்ளதோ என் பாட்டியர் ஒரு பர்கர் மட்டுமே. பார்ப்போம். ஓ, இவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஏர்பார் சுவை கிடைக்கும். இங்கிருந்தும் பார்ட்டி. நான் வென்று விட்டேனா? ஓ, மிகுந்த நன்றி சின்னம்மா. இதுதான் பாட்டிக்கு கிடைக்கும் சிறந்த விருது. வாவ், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகியை சந்திக்கவும். எவ்வளவு அழகா இருக்குது. எனக்கும் ஒரு பூனை வேண்டும். என்ன ஒரு இனியவள். இது உன் பரிசு. ஆனால் நீ கால்களால் வரைய வேண்டும். என்ன? மிகவும் சரி, இதை செய்யலாம். நான் வரைவதை தொடங்கப் போகிறேன். என் கால்களால் நான் ஒருபோதும் வரையவில்லை. இது வேடிக்கையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை செய்யலாம். இதோ கண்கள், மூக்கு மற்றும் மற்ற விவரங்கள் நன்றாக வந்திருக்கிறது. அது என்ன? அது ஒரு பன்றி. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. வாங்க. உன்னால் என்ன? அட சரி, அழகான ஓவியம் வரைய நேரம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. சில விவரங்களை வரைவோம். ஓ,
அந்த கண்களை பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. எனக்கு இது பிடிக்கும். அது உண்மையில் அருமை. ஓ ஆம், சரி, இது என் முறை. அப்படியா? இதோ என் கால்கள். நான் உங்களுக்கு இப்போதே ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுகிறேன். ஓ இல்ல என் பூ. நான் இப்போது என்ன வரையப் போகிறேன்? அது ஒரு பேரழிவு. ஓ இல்லை. இந்த வாசனை என்ன? ஜூலி, உன் கால்கள் துர்நாற்றம் வீசுகிறது. நான் மூச்சு திணறப் போகிறேன். ஓ இல்லை. அவள் சரியாக இருக்கிறாளா? நான் சீராக இருக்கிறேன், ஆனால் ஒரு வாயு முகமூடி அணிந்திருக்கிறேன். பிரிட்னி, இதோ உனக்கு. அது மிகவும் நல்லது. நான் சுவாசிக்க முடியவில்லை. ஓ சரி, நான் எப்படி வரையப் போகிறேன்? ஓ இல்லை, அதை பாருங்கள். என் வரைபடம் கிடந்து விட்டது. அதை சரி செய்ய கூட முடியாது. மன்னிக்கவும். மன்னிக்கவும். ஆம், அதை கெடுக்க விரும்பவில்லை. ஓ ஓ பெண்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள் எனக்கு காண்பியுங்கள். என் வரைபடம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புறேன். ஓ பிரிட்னி, அது ஒரு அருமையான பன்றி. ஓ ஜூலி சரியாக இருந்தாள். ஜூலி, உன்கிட்ட என்ன இருக்குது? ஏ மன்னிக்கவும். இது நல்லதல்ல. ஓ மை காட். நீ தயாரா? என் வரைபடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஆசிரியரே? நான் முயற்சித்தேன். பிராவோ ஜான், நீங்கள் தான் எங்கள் வெற்றியாளர். உங்களுக்கு மீன் கிடைக்கும். அத பிடி. என்ன? ஆனால் எனக்கு அது தேவையில்லை. என்ன? இலக்கு கண்டறியப்பட்டது. ஓ இல்லை, அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். ஓ என்னை உதவுங்கள். ஓ என்னை உதவுங்கள், தயவு செய்து. ஓ இது இன்னும் இங்கேதானா? ஓ பாவம் ஜேன். உங்களை ட்ரிட்டரை கிறிஸ்டர் ஒரு மோதிரம். ஓ என்ன தவறு? நான் மோதிரங்கள் அணிய மாட்டேன். அவசரப்படு. சரி, நீ சொல்வது போல் நான் உலகிலேயே அழகான மோதிரத்தை வரையப் போகிறேன். அதை பற்றி பார்ப்போம். நீ என்ன செய்கிறாய்? எனக்கு மோதிரங்கள் பிடிக்காது. எனவே நான் என்ன வரையப் போகிறேன் என்று யோசிக்கிறேன். நான் எமோஜிகளை வரையப் போகிறேன். அதை பாருங்கள். நாம் இப்போது சில பொழுதுபோக்குகளை பெறப்போகிறோம். ஆமாம், நம்ப முடியாதது. என் முகம் போல தெரிகிறது. ஜேன், நீ தூங்குகிறாயா? இது ஒரு ரகசியம். எப்படியோ நான் என் விஷயத்தை வரைந்து கொண்டே இருப்பேன். வாவ், இது அழகாக செய்யலாம். ஓ அழாதே. ஓ நன்றி. சரி, உங்கள் வரவேற்பு. நான் மோதிரத்தை எப்படி வரைவது? சரி, நாம் ஒரு செயற்கை கையை எடுக்கலாம். ஜேனுக்கு சொல்லாதே. இது விசித்திரமாக தெரிகிறது. நான் விரலின் மீது நேரடியாக ஒரு மோதிரத்தை வரையலாம். மேலும் ஒரு அழகான மணிக்கல். அது உண்மையானது போல வந்தது. அதுவே அருமை. ஓ மோதிரம் வரவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ ஜூலி, நீ எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி ஜேன், இதை செய்யலாம். ஓ நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வாவ், இது வேலை செய்தது. ஓ என் தலை. நன்றி பெண்களே. நேரம் முடிந்தது. பெண்களே, உங்கள் மோதிரங்களை காட்டுங்கள். எனது மோதிரம் எப்படி இருக்கிறது? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஆசிரியரே? அட மோசமில்லை. மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம். அத பாருங்கள். ஆஹா, நீ ஒரு பெரிய காமெடி நடிகை. உன்னால் என்ன பிரிட்னி?
அற்புதம். ஓ, அது மிகச் சிறந்தது. பரிசு உங்களுக்கு. நன்றி. சரி சரி, இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது. ஓ, நான் அதை என் கனவுகளில் பார்த்தேன். அது நம்ப முடியாதது. నేను இருக்கிறேன். பிரிட்டனி மேடம், என் மனைவியா வர்றதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? மிகவும் சரி. என்ன? ஹலோ, ஓ கடவுளே, நீங்கள் எங்க போகிறீர்கள்? அது நகைச்சுவையாக இருக்கிறது. இதை பாருங்கள். ஓ, அதை பார்த்தீர்களா? பெண்களே, உங்கள் அடுத்த பணி குறிப்பு ஒரு சாக்லேட் வீடு. அது மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் காத்திரு. ஆம், அது சரி. நேரம் தொடங்கிவிட்டது. என்ன? இதை செய்வோம். ஆஹா, சரி, எல்லாம் தெளிவாக உள்ளது. நான் வீட்டை வரவேன். அது சிறப்பாக இருக்கும். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கட்டும், ஒரு கூரை. நான் அற்புதமாக இருக்கிறேன். அங்கே சூரியன் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ஃபுல். அது உண்மையில் அழகாக இருக்கிறது. மேகங்களை பாருங்கள். முடிந்தது. ஏய், ஓ பெண்களே, அதை பாருங்கள். சரி, இதுவாக இருந்தாலும். நான் சிவப்பு நிறத்துடன் தொடங்குவேன். ஓ இல்லை, பென்சில் உடைந்து விட்டது. ஹே, அதை யார் செய்கிறார்கள்? ஜேன், நான் ஒரு புதிய பென்சிலும் ஒரு புதிய காகிதத்தையும் எடுப்பேன். எல்லாம் சரியாக இருக்கும். சரி, ஆமாம், என் கணக்குகள் சரியாக உள்ளன. ஆமா, அப்படியா? என் கலைப்பணி எப்படி இருக்கிறது? என்ன? ஹா, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. என்ன? ஓ, ஒரு யோசனை. என்னிடம் குத்துச்சண்டை கையுறை இருக்கிறதா? இல்லை. ஒரு வாழைப்பழம். என் பென்சில்கள் எங்கே? ஆஹா, ஒரு சிறந்த வீட்டை உருவாக்க எனக்கு கொஞ்சம் ஒட்டும் பொருள் மற்றும் நிறைய வண்ண பென்சில்கள் தேவை. நீங்கள் அவற்றை ஒட்டினால் நீங்கள் ஒரு உண்மையான மர வீட்டை கட்ட முடியும். என்ன? எனக்கு தெரியும். நன்றி. ஆஹா, இதை செய்வோம். இதோ என் ஆரஞ்சு பென்சில். ஒரு வீடு வரைகிறேன். ஒரு கதவு, வேலி. நிச்சயமாக எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பெண்களே, நேரம் முடிந்து விட்டது. எல்லோரும் தயாரா? என் வரைபடத்தை பாருங்கள். என்ன பிரிட்னி, மன்னிக்கவும், ஆனால் இல்ல. ஓ சரி. ஜூலி, அத பாரு. மோசமில்லை, எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ மனிதா, அடுத்ததுக்கு போகலாம். வாருங்கள். ஜேன், வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. நீ என் எதிர்பார்ப்புகளை மீறி விட்டாய். எங்கள் புதிய வெற்றியாளருக்கு வாழ்த்துக்கள். அது ஜேன். இதோ உன் பரிசு. நன்றி. என்ன அழகு! இது சாக்லேட், இனிப்புகள் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களால் செய்யப்பட்டது. ருசியாக இருக்கிறது. ஓ, அந்த பெட்டியை பாருங்கள். ஓ பெண்களே, அதை வரைவதற்கு உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. வாருங்கள், போலாம். சரி. ஹூரே! ஷா! சிறியதொரு கிண்டல் செய்யலாம். என்ன பிரச்சனை? என் பென்சில்களும் தூரிகைகளும் எங்கே? எல்லாம் எங்கே? எனக்கு தெரியவில்லை. சரி, இத செய்வோம். ஆமாம், கவனமாக இரு. எதுவாக இருந்தாலும் நான் ஒரு பாப் இட் வரைய போகிறேன். அது உங்களை அதிர்ச்சியடைய செய்யும். ஒரு வரையறை, சில புள்ளிகள், நிறமுள்ளவை, நிச்சயமாக.
பொறுமையாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு தூரிகைகள் இல்லை, ஆனால் எனக்கு விரல்கள் உள்ளன. இவ்வாறு வரைவது இன்னும் வேகமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். சில புள்ளிகளை செய்யலாம். எப்படி? என்ன? இது கண்டிப்பாக சங்கிலி இருக்க முடியாது. இது நல்லதல்ல. ஓ இல்ல, எனக்கு என் பிடித்த ஸ்கிட்டில்ஸ் இருப்பது நல்லது. இந்த மிட்டாயை நான் விரும்புகிறேன். அவை ஒரே நேரத்தில் மிகவும் புளிக்கும் மற்றும் இனிக்கும். அவள் என்ன செய்கிறாள்? ஒரு நிமிடம், எனக்கு சரியான யோசனை இருக்கிறது. அதை மட்டும் பாருங்கள். என் சிறந்த பாப் இட்போன் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. முடிந்தது. இது அற்புதமாக இருக்கிறது. அடடே, நேரம் முடிந்து விட்டது போல் இருக்கிறது. பெண்களே, பார்க்கலாம். உங்கள் கருத்து என்ன ஆசிரியரே? மோசமில்லை, ஆனால் இது இன்னும் சிறப்பாக இருக்கலாம். ஜேன், இங்கே நான் என் விரல்களால் அதை வரைகிறேன். இது படைப்பாற்றல். பிரிட்டனி, ஓ பிராவோ, இது ஒரு வெற்றி. நன்றி ஆசிரியரே. இது உங்கள் பரிசு. வாவ்! ஓ பெண்களே, கவலைப்படாதீர்கள். செல்ஃபி எடுக்கலாம். சீஸ் சொல்லுங்கள்.